ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு கடுகு சீரகம் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம சீரகமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆயிலில் நல்லா கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா போதும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பச்சை மிளகா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அந்த மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா அது ரொம்பவும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு, பிங்கிஷ் ரெட். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? கருவேப்பிலை ஒரு வாஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா எண்ணெயில் ஸ்டிர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வதக்கிட்டோன்னே என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1.5 டம்ளர் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். கடைசியாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அது என்ன ஆகும்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், சேமியா பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம அதை வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கிளறி விட்டுங்க அப்பப்போ. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இதை ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இது நம்ம ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மல்லித்தழையை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நம்ம கலரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அனில் சேமியா ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளேட் எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல்.